சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளே, உங்களுடைய வேண்டுதல் இந்த வருடம் நிறைவேறிவிடும். அடுத்த தீபாவளிக்குள் நீங்கள் ஒன்று சேர்ந்து உனக்கானவரோடு தல தீபாவளியை கொண்டாடப் போகின்றாய். இப்பதிவை மகிழ்ச்சியோடு கேள். என் அன்பு குழந்தையே, தேவையில்லாமல் உன் மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன். தனது சிந்தனையில் தெளிவு உள்ள ஒருவனிடம் அச்சம் என்பது சிறிதும் இருப்பதில்லை. உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. இதை அடைய பல வருடங்கள் ஆகலாம். ஆனால் உடைய சில நொடிகள் போதும். தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல். வாழ்க்கையை புரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தைகளே, வாழ்க்கையில் அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே. உன்னை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள். அதிக அன்போடு நடந்து கொள்ளாதே. உன்னை அடிமையாக்கி விடுவார்கள். அதிக பொறுமையுடனும் நடக்காதே. நீ பைத்தியமாகும் வரை விடமாட்டார்கள். வெளிப்படையாக இருந்து விடாதே. பலர் உன்னை வெறுக்க நேரிடும். எல்லோரையும் நம்பி விடாதே. உன்னை ஏமாற்ற பலர் இருக்கிறார்கள். கோபப்படாமல் இருந்து விடாதே. உன்னை கோமாளி ஆக்கிவிடுவார்கள். உனக்குள் இருக்கும் வெளிப்படும் ஒவ்வொரு உணர்வுகளையும், கோபம், சிரிப்பு, அழுகை, இவை எல்லாவற்றையும் சரியான சூழ்நிலையில் சரியான காரணத்துடன் வெளிப்படுத்திவிடு. எதையும் மனதிற்குள் போட்டு புதைத்து விடாதே. என் அன்பு குழந்தையே, கடந்த காலங்களை உன்னால் மாற்றவோ மறுக்கவோ மறைக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது. நடந்தவைகளை எல்லாம் ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் எதிர்காலத்தை உன்னால் மாற்ற முடியும். இறுதியான முடிவினை உறுதியாக எடுத்தால் உன் எல்லை எது என்று உன் மனதிற்கு தெரியும் பொழுது அடுத்தவர்களின் விமர்சனத்தை பற்றிய கவலை உனக்கெதற்கு? கவலையை மறந்துவிட்டு அடுத்த இலக்கை நோக்கிச் செல். வாழ்க்கை அடுத்த நொடியில் பல ஆயிரம் ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷமாகவும் சிலவற்றை சங்கடங்களாகவும் அனைத்தையும் ஏற்றி கடந்து செல்ல பழகிக்கொள். பிறகு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நம்பிக்கையை கொடு. ஆயுள் முழுவதும் அதுவே போதுமானதாக இருக்கும். வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே வாழ்க்கைக்கு நல்லது. என் குழந்தையின் எதிர்கால வாழ்க்கைக்கு எது நல்லது, எது கெட்டது, எது கிடைத்தால் என் குழந்தைக்கு நன்மை தீமை என்று அனைத்தையும் உன் அப்பா நான் அறிவேன். அதனால் எதுவுமே கிடைக்கவில்லை என்று வருத்தப்படாதே. உனக்கு நன்மைகள் தரக்கூடிய அனைத்தும் தவறாமல் உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை அடுத்த வருடம் தீபாவளிக்குள் கிடைத்து ஆனந்தமாக தல தீபாவளியை கொண்டாட உள்ளாய். சாயப்பாவின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. நல்லது நடந்தே தீரும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.